வணக்கம் மக்களே. நடிகர் சிவாஜி கணேசனை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தூங்கும்போது சொன்ன கதை அதுதான் இவ்வளவு பெரிய ஹிட் படமாக மாறிடுச்சு. நடிகர் சிவாஜி கணேசனோட கௌரவம் படம் உருவான ரியல் சம்பவத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நடிகர் சிவாஜி கணேசனோட கௌரவம் திரைப்படம் உருவான சம்பவம் குறித்து அந்த படத்தோட இயக்குனர் வி சுந்தரம் அவர்கள் நேர்காணலில் சொல்லியிருக்காங்க. சில சமயங்களில் நம்மோட சாதாரண பேச்சுக்கள் கூட மிகப்பெரிய படைப்புகளுக்கு காரணமாகலாம். அப்படிப்பட்ட ஒரு அதிசய சம்பவம் தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட கௌரவம் திரைப்படம் உருவான கதைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சுவாரஸ்யமான கதையை பற்றி இந்த படத்தோட திரைக்கதை மற்றும் வசனம் எழுதிய வியட்நாம் வீடு சுந்தரம் தி ரைஸ் நல்ல சினிமா யூடியூப் பக்கத்தில் பகிர்ந்துக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. அப்போயெல்லாம் மதிய உணவு முடிஞ்சதுமே நடிகர் சிவாஜி கணேசன் 1 மணி நேரம் தூங்குவாங்களாம். அந்த மாதிரி தூங்குறதுக்கு முன்னாடி தனக்கு தூக்கம் வரும் வகையில் ஏதாவது கதை சொல்லு சுந்தரம்னு சொல்லி கேட்பாங்களாம். அப்படி ஒரு தடவை சுந்தரம் அவர்கள் விளையாட்டாக ஒரு கதை சொல்லியிருக்காங்க. அப்போ சிவாஜிக்கு அது மிகவும் பிடிச்சு போச்சு. அடிக்கடி அந்த கதையை சொல்லும்படி கேட்டுக்கொள்வாங்களாம். ஒரு நாள் சிவாஜி கணேசன் இந்த கதையை கொண்டு ஒரு படம் எடுத்து காண்பிக்கலாமேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது தான் கௌரவம் திரைப்படம் குறித்த யோசனையே சுந்தரத்திற்கு வந்திருக்கு. சுந்தரம் அவர்கள் தன்னோட நண்பர் ஒருத்தரோட ஒரு விவாதத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது தூக்கத்தில் இருந்து தன்னோட தந்தையோட பேச்சு கேட்டு ஒரு கதை யோசனை உருவானதாக சொல்கிறாங்க. அந்த யோசனையை நடிகர் சிவாஜி கணேசனிடம் விவரித்த போது அதுவே பின்னால் கௌரவ திரைப்படமாக மாறிடுச்சுன்னு சொல்கிறாங்க. கௌரவன்ற திரைப்படத்தில் நடிகர் சிவாஜி கணேசனோட தந்தை மற்றும் மகன் இரட்டை வேடங்களில் நடிச்சிருப்பாங்க. நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் ஒரு நேர்மையான கண்டிப்பான வழக்கறிஞர் மற்றும் அவருடைய சுதந்திர எண்ணம் கொண்ட மகனுக்கு இடையே நடக்கும் மோதல்களை இந்த படத்தோட மையக்கரு. இந்த திரைப்படம் வியட்நாம் வீடு நாடகத்தை போலவே பெரிய வெற்றி பெற்றுச்சுன்னே சொல்லலாம். இந்த வெற்றிகரமான படத்திற்கு பின்னால் 3 பெரிய ஜாமான்களும் இருந்திருக்காங்க. அவங்க வியட்நாம் வீடு சுந்தரம், திரைக்கதை மற்றும் வசனம், இயக்குனர் வின்சென்ட் மற்றும் தயாரிப்பாளர் விஸ்வநாதன் அவர்கள். இவங்க 3 பேருமே இணைந்து 3 வீகள் என்று அழைக்கப்பட்டாருங்கன்னு சொல்கிறாங்க. இந்த கூட்டணி தான் கௌரவம் திரைப்படம் உருவாக முக்கிய காரணமாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. திரைப்படம் அடைந்த மாபெரும் வெற்றிக்கு காரணமாக சுந்தரம் என்ற அவரோட பெயரோட வியட்நாம் வீடுன்ற அடைமொழி நிரந்தரமாக ஒட்டிக்கிச்சு. கௌரவம் திரைப்படம் சுந்தரம் இயக்கிய முதல் திரைப்படம். ஆனால் ஒரு புதிய இயக்குனர் இந்த படத்தை முழுமையாக கையாள முடியுமான்ற சந்தேகம் நடிகர் சிவாஜி கணேசனுக்கு இருந்தாலும் சங்கரன் என்பவரை துணை இயக்குனராக நியமித்து அவருக்கு முழு பொறுப்பையும் வழங்கியதாகவும் கூறப்படுது. இதுதான் ஒரு தூக்கத்தில் சொன்ன கதை ஒரு பெரிய ஹிட் படமாக மாறிய சுவாரஸ்யமான வரலாறுன்னு சொல்கிறாங்க. தமிழ் சினிமாவோட மாபெரும் நடிகர்களில் ஒருவரானது தான் மறைந்த நடிகர் சிவாஜி கணேசனோட நடிப்பை பற்றி எல்லாருக்குமே நல்லா தெரியும்னு சொல்லலாம். நடிகர் சிவாஜி கணேசனோட நடிப்பை பார்த்து மயங்காதவங்க யாருமே இல்லைன்னு கூட சொல்லலாம். நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் தமிழ் சினிமாவில் பராசக்தின்ற திரைப்படம் மூலமாக தான் முதல்ல நம்ம தமிழ் திரையுலகுக்கு அறிமுகமாயிருக்காங்க. உங்களுக்கும் நடிகர் சிவாஜி கணேசனை பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.